and welcome everyone. நாம் பேசும்போது நமது குழந்தைகளிடமும் நண்பர்களிடமும் அதை செய், இதை செய்யாதே என பணிவாக கட்டளையிடுகிறோம். அப்படி பணிவாக கட்டளையிடுவதற்கு, பொலைட் ஆர்டர் செய்வதற்கு என்னென்ன ஃப்ரேஸ்களை பயன்படுத்தி சொல்லலாம் என்பதை இந்த பாடத்தில் பார்ப்போம். When you are ready, we can begin. முதலில் do please என்பதை பயன்படுத்தி 3 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்களை சொல்லி பழகுவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. Come in please. Open the door please. Eat the cake please. இதற்கு தமிழில் அர்த்தம் சொல்கிறேன். Come in please. உள்ளே வா. Open the door please. கதவை திற. Eat the cake please. இந்த கேக்கை சாப்பிடு. ஓகே, இப்பொழுது don't please என்பதை பயன்படுத்தி 3 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்களை சொல்லி பழகுவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. Don't bite your pencil please. Don't talk so loudly please. Don't close the window please. இதற்கு தமிழில் அர்த்தம் சொல்கிறேன். Don't bite your pencil please. பென்சிலை கடிக்காதே. Don't talk so loudly please. சத்தமாக பேசாதே. Don't close the window please. சன்னலை மூடாதே. ஓகே, அடுத்து you must, you mustn't ஆகிய ஃப்ரேஸ்களை பயன்படுத்தி அதை செய்தாக வேண்டும், இதை செய்யக்கூடாது என சொல்லி பழகுவோம். முதலில் you must என்பதை பயன்படுத்தி 3 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்களை சொல்லி பழகுவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. You must wash your hands. You must change your shoes. You must read that book. இதற்கு தமிழில் அர்த்தம் சொல்கிறேன். You must wash your hands. உன் கைகளை கழுவியாக வேண்டும். You must change your shoes. உன் ஷூக்களை மாற்றியாக வேண்டும். You must read that book. அந்த புக்கை நீ படித்தாக வேண்டும். ஓகே, அடுத்து you mustn't அல்லது you must not என்பதை பயன்படுத்தி 3 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்களை சொல்லி பழகுவோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. You mustn't eat that mango. You mustn't use that knife. You mustn't quarrel with your sister. இதற்கு தமிழில் அர்த்தம் சொல்கிறேன். You mustn't eat that mango. அந்த மாம்பழத்தை தின்னக்கூடாது. You mustn't use that knife. அந்த கத்தியை யூஸ் பண்ணக்கூடாது. You mustn't quarrel with your sister. உன் தங்கையிடம் சண்டை போடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், இந்த வீடியோவில் வரும் ஃப்ரேஸ்களை பயன்படுத்தி புது புது சென்டென்ஸ்களை உருவாக்கி ஒரு தனி நோட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதை உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் அடிக்கடி சொல்லி பழகுங்கள். நாம் இந்த வீடியோவில் சொல்லி பழகிய சென்டென்ஸ்கள் எல்லாம் இந்த வீடியோவின் கடைசியில் தரப்பட்டுள்ளன. அவற்றை மனதிலிருந்து வரும் வரை அடிக்கடி சத்தமாக ரீட் பண்ணுங்க. Thank you for watching. I look forward to seeing you in the next video. Bye now.